ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எந்த சைடு ஹசல் பண்ணால் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பிளாக் மூலமாக எப்படி நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு, எப்படி ChatGPT யூஸ் பண்ணி ஒரு பிளாக் எழுதி அதை பிளாகரில் போஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா மானிட்டைஸ் பண்ணுறது, எப்படி கேன்வாலேருந்து அந்த இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணி பிளாகில் அட்டாச் பண்ணுறது, எப்படி இதை வந்து ஒரு நல்ல ஒரு பிளாகாக எடுத்துகிட்டு வரதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா blogger.comல சைன்அப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதனால நான் அதுக்குள்ளே டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னாலே பிளாகருக்குள்ளே போயிடும். நீங்கள் போனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இதில் சில நோட்டீஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா சூஸ் அ நேம் ஃபார் யுவர் பிளாக் அப்படின்னு வரும். உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி நான் இன்றைக்கி சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய டைட்டில், பிளாகோட டைட்டில் வந்து பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது நீங்கள் தமிழில் கூட வச்சுக்கலாம், இல்லை இங்கிலீஷில் கூட வச்சுக்கலாம். ஸோ பியூட்டி, அப்புறம் சமையல், அந்த மாதிரியான வீடியோஸ்கள் இல்லை பிளாகிங்க்கு வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அதனால நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட டைட்டில் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட பிளாக் ஸ்பாட்டுக்கு அது ஒரு பேர் கேட்கும். ஸோ ஒரு யூனிக்கான நேம் கொடுத்துக்கோங்க. நான் பியூட்டி டிப்ஸ் நியூ அப்படின்னு கொடுக்குறேன். இது ஆல்ரெடி இந்த அட்ரஸ் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்குது, யாரோ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வேறு ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளாக் அட்ரஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். என்ன உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு அது கேட்கும். ஸோ பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கிளிக் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிளாகரோட டேஷ்போர்டு வந்துடும். இங்கே உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் போடுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி போஸ்ட் போட்டதுக்கப்புறமா எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, கிளிக் த்ரூ ரேட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இங்கே பார்த்துக்கலாம். உங்களோட பிளாக் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமா ஆட்சன்ஸ் வழியாக எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ஏர்னிங் செக்ஷனில் இருக்கும். உங்களோட பேஜஸ் இங்கே இருக்கும். லேஅவுட், என்ன லேஅவுட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த லேஅவுட்கான டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த தீம் எதுக்காக இருக்குன்னா, உங்களோட பிளாகுக்கு நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைஸான தீமோ இல்லை ஆல்ரெடி பிளாகரில் நிறைய தீம்ஸ் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா செட்டிங்ஸ், ரீடிங் லிஸ்ட், இந்த ரெண்டையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போது நம்ம முதலாவதாக நம்மளோட பிளாகை செட் பண்ணுறதுக்காக நம்ம தீம் கிளிக் பண்ணுவோம். ஸோ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த கண்டெம்போ லைட் அப்படிங்கிற அந்த தீம் இருக்குது. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஸோ நான் பியூட்டி டிப்ஸ்ங்கிறதுனால நான் வந்து இங்கே இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன், அப்ளை பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த தீம் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட முதல் போஸ்ட்டை போட போகிறேன். அதுக்காக நான் நியூ போஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் பிளாகோட டைட்டில் கொடுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மேலே போல்ட் பண்ணிக்கலாம், இட்டலிக்ஸ் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது பேராகிராஃப், ஹெட்டிங், அந்த மாதிரி எல்லாமே இது மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், இல்லை புல்லட் லிஸ்ட், நம்பரிங், இதெல்லாமே இருக்கும். உங்களோட வேர்ட் ஃபைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களோட பிளாகை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ChatGPTயில் போயிட்டு எனக்கு ஒரு பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன். கிவ் மீ beauty blogging topics that are trending now. ஸோ ChatGPT உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுக்கும். அதில் உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கினிமலிசம் அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். அந்த டாபிக் எடுத்துகிட்டு ChatGPT கிட்டே கேட்குறேன்.
can you create a 2500 words long blog post இப்போ வந்து மினிமம் 2500 வேர்ட்ஸ் இருந்தால் தான் கூகுள் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 2500 வேர்ட்ஸ் லாங் ஃபார்மேட்டில் ஒரு பிளாகை வந்து டிராஃப்ட் பண்ணணும். அதனால தான் நான் நீங்கள் ChatGPT கிட்ட கேட்குறேன். ஸோ இதை கொடுத்த உடனே அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வேணும்னா உங்களோட ப்ராம்ப்டில் நீங்கள் இந்த ஃபார்மேட் ஆஃப் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா பேராகிராஃப் ஃபார்மேட்டில் அது உங்களுக்கு கொடுக்கும். இல்லை ChatGPT என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்குது அது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே அந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம குயில்பாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே எதுக்காக போகிறோன்னா நம்மளோட பிளாக், நம்ம எழுதின பிளாக் வந்து ஏஐ கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஏஐ ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டாக கூகுள் ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா உங்களோட பிளாகை வந்து அது புஷ் பண்ணாது. கூகுளில் ஃபஸ்ட்டு 10 பேஜ் இல்லை 100 பேஜஸ்க்குள்ளே உங்களோட பிளாகை புஷ் பண்ணாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஏஐ ஃப்ரீ கண்டென்ட்டுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் காப்பி பண்ண பிளாகை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டிடெக்ட் ஏஐ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஏஐ இதில் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது சொல்லும் ஏஐ ஜென்ரேட்டட் 95%, ஏஐ ஜென்ரேட்டட் அண்ட் ஏஐ ரிஃபைன் 0%, ஹியூமன் ரிட்டன் 0%, ஹியூமன் ரிட்டன் 5%ன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட கண்டென்ட்டில் வந்து 95% ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்ட்டு டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. என்ன பண்ணலான்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது stealthwriter.ai அப்படின்ட்டு. ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டெல்த் ரைட்டரில் போட்டிங்கன்னா இது என்ன பண்ணுவோன்னா ஏஐ கண்டென்ட்டு உங்களுக்கு ஹியூமனைஸ் பண்ணி கொடுக்கும். ஹியூமன் எழுதின கண்டென்ட் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ட்ரஸ்டபிலிட்டி, க்ரெடிபிலிட்டி அதிகமாகும். கூகுள் உங்களோட பிளாக்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹியூமனைஸ் கொடுக்குறேன். ஸோ ஒன்லி 300 வேர்ட்ஸ் தான் இங்கே போட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 300 வேர்ட்ஸாக நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு ஹியூமனைஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செக் ஃபார் ஏஐ கொடுத்துட்டிங்கன்னா ஏஐ ப்ராபபிலிட்டி 80% வருது. ஸோ நான் திரும்பவும் ஹியூமனைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இது ஹியூமனைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி நம்மளோட பிளாகில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் பேடில் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கும். நோட் பேடில் காப்பி பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் இந்த டைட்டில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்படி அலைன் பண்ணுவீங்கன்னா இதை டைட்டில் டேக்காக கொடுக்கணும். ஸோ நான் இதை வந்து ஹெட்டிங்கில் போட்டுக்கிறேன். அப்புறமா இதை போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பிளாகுக்கு வந்து எனக்கு ஒரு பேனர் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் கேன்வாக்குள்ளே போகிறேன். கேன்வாக்குள்ளே போயிட்டு க்ரியேட் கொடுக்குறேன்.
ஸோ இது கேட்கும் உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய blog பேனர் வேணும் இல்லையா, ஸோ blogன்னு டைப் பண்ணிட்டு blog பேனரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு காமிக்கும், நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும் blog பேனருக்கு. ஸோ இதில் நீங்கள் ப்ரோ டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளது பியூட்டி டிப்ஸ் இல்லையா, ஸோ அது சம்மந்தமாக ஒன்று நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதையே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் வேணும்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர்ஸ் கூட உங்களுக்கு வேணும்னா எலிமெண்ட்ஸில் போயிட்டு பியூட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே நிறைய ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் கூட நீங்கள் எதையாவது எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே ஜேபேக்கில் தான் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம திரும்ப இந்த பிளாகருக்கு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் பியூட்டி டிப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அது இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ChatGPT கண்டென்ட் ஏஐ டிடெக்ட் பண்ணிச்சு இல்லையா, இதை 300 வேர்ட்ஸாக நீங்கள் எடுத்து ஸ்டெல்த் ரைட்டரில் போட்டுட்டு அது ஏஐ ஃப்ரீ கண்டென்ட்டாக நீங்கள் மாற்றிக்கணும். போட்டுட்டு ஹியூமனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஏஐ ஃப்ரீ கண்டென்ட்டாக ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட 1200 வேர்ட்ஸே நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை இங்கே காட்டுறேன். உங்களோட அலைன்மெண்ட்ஸ் அப்புறமா உங்களோட டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இது ஒரு மைனர் ஹெட்டிங்காக போட்டுக்கிறேன். ஸோ அலைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இங்கே எல்லாமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே லேபிள்ஸ் ஆட் பண்ணணும். லேபிள்ஸ்னால் என்னென்னா டேக்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ChatGPT கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம். Give me relevant labels for this blog that is SEO optimized. ஸோ உங்களோட blog வந்து SEO ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். அப்போ தான் கூகுள் வந்து உங்களோட blog வந்து ப்ரமோட் பண்ணும். இதுதான் SEO tags or labels காமிக்குது. ஸோ நான் அதை காப்பி பண்ணி இங்கே போடுறேன், லேபிள்ஸில் போடுறேன். ஸோ இது என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே லேபிள்ஸில் நீங்கள் போடும்போது செப்பரேட் லேபிள்ஸ் பை காமாஸ். ஸோ நான் ChatGPT கிட்ட சொல்கிறேன், give the labels by separating it with commas. இதை நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன். இப்போ பெர்மா லிங்க் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு பெர்மா லிங்க் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம எதுவும் பண்ண வேணாம். லொக்கேஷன் கூட உங்களுக்கு எந்த லொக்கேஷனும் அது டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அதை. இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட blog.
போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணுன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பிளாகை போட்டதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர் 1 வீக்குக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். என்ன ஆல் டைம் உங்களுக்கு எவ்வளோ வியூ இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ வியூ இருக்குது, லாஸ்ட் மந்த் எவ்வளோ வியூ, திஸ் மந்த் எவ்வளோ, லேட்டஸ்ட் போஸ்ட் என்ன, அப்புறம் உங்களோட பிரேக்கப் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளாக்ஸை வந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் காமிக்கிறேன் எப்படி இது மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்மளோட பிளாகுக்கு நம்ம நிறைய டிராஃபிக் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கோரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த கோராவில் போயிட்டு பியூட்டி டிப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் ஒரு 2 or 3 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஜென்ரல் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதில் எவ்வளோ ஆன்சர் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு, நான் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் எடுக்கிறேன், எனக்கு இது மட்டும் போதும்னு தோன்றதுனால நான் இது மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே கோராவில் இங்கே ஆன்சர் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரீட் மோர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட பிளாகோட லிங்க் இருக்கு இல்லையா, நீங்கள் போஸ்ட்டில் போனீங்கன்னா நம்மளோட பிளாகோட லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னா கிளிக் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் அப்படியே காமிக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ Ctrl+C கொடுத்து இந்த கோராவில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ யார் இந்த ஆன்சரை செக் பண்ணுறாங்களோ அவங்க நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட பிளாகை வந்து பார்ப்பாங்க. கிளிக் போஸ்ட். இதே மாதிரி உங்களோட பிளாக் போஸ்ட்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு நீங்கள் உங்களோட பிளாக் போஸ்ட்டை வந்து நீங்கள் சோஷியல் மீடியா, உங்களோட லிங்க்டின் பேஜஸ் இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு வீக்கில் வந்து ஒரு 2 times 3 times அந்த மாதிரி நீங்கள் பிளாக் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, பிளாக் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 months உள்ளால் உங்களுக்கு நிறைய டிராஃபிக் பில்ட் ஆகி உங்களோட பிளாக் வந்து மானிட்டைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த நிஷ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக மட்டும்தான் போடணும். அதுவும் எந்த நாள் நீங்கள் போடுறீங்க, எந்த டைமில் போடுறீங்கன்னு பார்த்து வச்சுட்டு அதே ஷெடியூலில் தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா மண்டே 2 o'clock பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டேயும் 2 o'clock அதே மாதிரி போஸ்ட் பண்ணணும். வெனஸ்டேனா வெனஸ்டே 2 o'clock, நெக்ஸ்ட் வெனஸ்டே அந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு வீக்லி ஒரு 2 to 3 பிளாக்ஸ் நீங்கள் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் நான் சொன்ன மெத்தட்ஸில் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்களோட பிளாக் வந்து சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆகும். இதில் உங்களுக்கு லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லேஅவுட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட சைட் பார், அபவுட் மீ, பிளாக் ஆர்கைவ், லேபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேட்ஜெட் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் மீ இருக்கு இல்லையா, கான்டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இங்கே ஆட் கேட்ஜெட் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாப்புலர் போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட லோகோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் ஃபார்ம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு விக்கிபீடியா பேஜை நீங்கள் லிங்க் பண்ணோன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பிளாக் கூட ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் வேணுமோ நியூ பிளாக் போயிட்டு இன்னும் பிளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு பிளாக்கில் நிறைய போஸ்ட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, கேன்வாலேருந்து எப்படி பிளாக் போஸ்ட்டோட பேனர் க்ரியேட் பண்ணுறது, இல்லை நீங்கள் இமேஜஸ் கூட இந்த மாதிரி கேன்வாலேருந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ஏஐ டிடெக்டர் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஹியூமனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சைட் ஹஸலாக இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் அதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிளாக் ரைட்டிங் நீங்கள் பண்ணும்போது ஒரு 6 months டவுன் த லைனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல டிராஃபிக் பில்ட் ஆகி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிராஃபிக் பில்ட் ஆகி உங்களோட பிளாக் வந்து மானிட்டைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் ஹஸல்ஸ் பற்றி தெரியணும், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வேணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபீட்பேக் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.